ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ நடிகர்கள் நடித்து ரிலீஸ் ஆன படங்களை பார்த்துருப்போம், ரிலீஸ் ஆகாத படங்களை பார்த்துருப்போம், ஏங்க பூஜை போட்டு ஆரம்பிக்காத படங்களையும் பார்த்துருப்போம், டிராப்டு படங்களையும் பார்த்துருப்போம். ஆனால் இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்தால் நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டை போட்டுடலாம். அதாவது இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான நடிகர்கள், இந்த நடிகர்கள்லாம் நடித்த பெரும்பாலான படங்கள் ரிலீஸ் ஆகிடும், டிராப்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா, ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான நடிகர்கள் அப்படின்ற ஒரு இமேஜில் இருப்பாங்க. அந்த மாதிரி இமேஜில் இருக்கக்கூடிய நடிகர்கள் நிறைய பேர் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பெரும்பாலான படங்கள் வெளில வந்துடும், ஸோ வெளில வராமலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இமேஜில் இவர் இருப்பார் இல்லைங்களா. ஆனால் இவரோட ட்ரௌசர்லையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரூபாய் சைஸுக்கு ஒரு ஓட்டை இருக்குதுங்க. ஐ மீன், நான் என்ன சொல்கிறேன்னா, இவரோட கெரியர்லையும் இந்த மாதிரியான ஏகப்பட்ட டிராப்டு படங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன படங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் என்ன படங்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த லிஸ்ட்டில் நான் சொல்ல போகிறேன். இதையும் தாண்டி சுவாரஸ்யமான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படங்கள்லாம் எதனால் ட்ராப் ஆச்சு அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான காரணங்கள் இருக்குங்கல்ல. அதெல்லாம் கேட்கும் போது, அடடா இப்படியெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்ததா, இந்த காரணத்தினாலாம் அந்த படத்தை நிறுத்திட்டீங்களாயா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்க தோணும். ஸோ அந்த படங்கள்லாம் என்ன அப்படின்றத இப்போ லிஸ்ட்டு போட்டு ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன் நண்பர்களே. இப்போ வாங்க நேரம் கடத்தாமல் வீடியோவில் போவோம். இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக நான் சொல்ல போகிற படம் ஆர்வி உதயகுமார் அவர்களின் இயக்கத்தில் நம்ம ரஜினி அவர்கள் நடிக்கவிருந்த ஜில்லா கலெக்டர் அப்படின்ற ஒரு படம் தான். ஸோ இது வந்து பெரும்பாலான ரஜினி ரசிகர்களுக்கு தெரியும், யூடியூப் ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணுறவர்களுக்கு கூட தெரியும். ஆமாங்க, ஜில்லா கலெக்டர் போஸ்டர் வந்து நாங்கள் நிறைய தடவை யூடியூப்லலாம் பார்த்துருக்கோம். ஆனால் அது என்ன மேட்டர் தான் தெரியல அப்படின்ற மாதிரி கேட்பீங்களா. அது என்ன மேட்டர் அப்படின்றத நான் சொல்கிறேன். அது ரஜினிகாந்த் அவர்களை முதல்ல ஜில்லா கலெக்டர் அப்படின்ற மாதிரி ஆர்வி உதயகுமார் ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணார். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்வி உதயகுமார் அவர்கள் இயக்கிய சின்ன கவுண்டர் அப்படின்ற படம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி. ஒரு ரூரல் சப்ஜெக்ட், விஜயகாந்த் அவர்களே வந்து ஒரு வித்தியாசமான பரிமாணத்தில் இருப்பார். ஸோ இவரை வச்சு எடுத்த அந்த படம் வந்து செம ஹிட்டுங்க. இளையராஜா பாட்டாகட்டும், விஜயகாந்த் அவர்களோட ஆக்ஷன் ஆகட்டும், அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப இன்னோவேட்டிவாக புதுசாக இருக்கும். அதனால் அந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஹிட்டு. இதை பார்த்தோன்னா ரஜினிகாந்த் அவர்களோட பழக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இயக்குனர் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுக்குறாங்களோ டக்குன்னு அவங்களோட அடுத்த படத்தை ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்டு சைன் பண்ணிவிடுவார். அந்த மாதிரி ஆர்வி உதயகுமார் அவர்களை கூப்பிட்டு, அடுத்தது உங்க கூட நான் ஒரு படம் பண்ணணும், அதனால் நீ என்ன வச்சு ஒரு படம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு ஆர்வி உதயகுமார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார், ஆர்வி உதயகுமார் படத்தில் நீங்கள் நடிக்க விரும்புகிறீங்களா, இல்லை உங்களுக்கான படத்தை நான் இயக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது வந்து உங்களுக்கே புரியல. அதாவது ரஜினி படத்தை ரஜினி படமாக நீங்கள் எடுத்து கொடுக்க சொல்கிறீங்களா, இல்லை ரஜினி படத்தை ஆர்வி உதயகுமார் அவர்களோட ஸ்டைலில் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ரஜினி என்ன சொல்லியிருக்காரு, இல்லை என் ரசிகர்களுக்கான ஒரு படமாக நீங்கள் எடுக்கணும், அதனால் பயங்கர மாசாக இருக்கணும் படம் அப்படின்ற மாதிரி ரஜினி சொன்னதுக்கு, சரி சார் ரைட்டு, நான் வந்து ஒரு படம் இயக்கிறேன், ஆனால் அது வந்து ஒரு ரஜினி படமாக நான் இயக்கிறேன் அப்படின்ற மாதிரி பூஜை போட்டு எடுக்கப்பட்ட படம் தான் ஜில்லா கலெக்டர் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு மாசாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே கிட்டத்தட்ட இந்த படத்தோட கிளைமேக்ஸில் 30 ஹெலிகாப்டர் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஆர்வி உதயகுமார் வச்சிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டாக அந்த படம் போயிருக்குது. இருந்தாலும் அந்த படத்தை வந்து நம்ம எப்படியாவது போட்ட காசை எடுத்துடலாம், ஏன்னா ஏற்கனவே சின்ன கவுண்டர்னு ஒரு படத்தோட வெற்றியை கொடுத்துருக்காரு. அதனால இவரோட படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு வரும்னு சொல்லி இந்த படத்தை பூஜை போட்டு ஏவிஎம்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் போக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் எங்கேயோ போயிடும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்ச ஏவிஎம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்வி உதயகுமாரை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட்டை கொஞ்சம் குறைங்கன்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, இங்கே பாருங்க சார், என்னோட படமாக இருந்தால் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக இருந்தால் இவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுது, இது ஒரு ரஜினி படமாக இருக்கணும்னா இந்த அளவுக்கு ஒரு மாசான என்ட்ரி கொடுக்கணும், அதுவும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எவனுமே கொடுக்காத ஒரு மாசான என்ட்ரி ரஜினிக்கு நான் கொடுக்க போகிறேன், இனிமேல 20 வருஷம் கழிச்சாலும் எவனுமே இந்த மாதிரி என்ட்ரி கொடுக்க மாட்டான், அந்த அளவு சீனெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்காக கண்டிப்பாக செலவாகும் அப்படின்றதுக்கு ஏவிஎம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வேணாம்ப்பா, இவ்வளோ செலவெல்லாம் போட்டால் எடுக்க முடியுமா நம்மளுக்கு தெரியல, அதனால் நம்ம இந்த பட்ஜெட்டை நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டு இதே படத்தை நம்ம வேறு ஸ்டைலில் பண்ணோம் அப்படின்னு கேட்டதுக்கு ஆர்வி உதயகுமார் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரஜினி ஒரு அளவுக்கு வந்து கன்வின்ஸாக என்ன பண்ணியிருக்காரா, சரிப்பா இவ்வளோ பிரச்சனைகள் இந்த படத்தில் இருக்குது, ஸோ அதனால் இந்த படத்தை நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு நீ வந்து ரஜினிக்கான படம் எடுக்காத, உனக்கான படம் எடு, அதில் நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் அவர் வந்து எடுத்த படம் எஜமான் அப்படின்ற ஒரு படம். ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஜில்லா கலெக்டர் அப்படின்ற ஒரு படத்துக்காக போட்ட பூஜையை எஜமான் பூஜையாக மாற்றி எஜமானாக எடுத்து அதுக்கப்புறம் அது வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக வெளியாச்சு. அதில் வந்து ஆர்வி உதயகுமார் அவர்கள் வச்ச கண்டிஷன் என்னென்னா, இந்த படத்தில் வந்து நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட் போடுறது, அதுக்கப்புறம் பேண்ட்டுக்கு மேலே ஷூ போடுறது, ஸ்டைல் பண்ணுறது, தலைமுடி ஆட்டுறதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ரூரல் எஜமான், ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக என்னோட படமாக இருக்கும், நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணும் நான் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கண்டிஷன் போட்டு ரஜினி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி தான் அந்த படம் நடிச்சு இந்த படமும் ரஜினியோட கெரியரில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் இரண்டாவதாக சொல்ல போகிற படம் ரஜினி அவர்கள் நடிக்கவிருந்து வெளியாகாமல் இல்லை, பூஜை போட்டு படத்தோட ஷூட்டிங் கூட போகாத நின்று போன படம் தான் ஜகுபாய் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட இயக்குனர் வந்து KS ரவிக்குமார் அவர்கள் மற்றும் இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராயை முதல் முறையாக நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்களோட பல நாள் கனவு இதில் நிறைவேற மாதிரி ஆச்சு. பாபா படத்துக்கு அடுத்தபடியாக பூஜை போட்ட படம் இது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த படம் ஏன் நின்று போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையை ஃபுல்லாக டெவலப் பண்ண உடனே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ அருமையாக இருந்ததுங்களாங்க, ரொம்ப வித்தியாசமாக செம்மையாக இருந்தது அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்.
ஆனால் செகண்ட் ஹாஃப் இவங்க எடுக்கும் போது எப்படி கதை எழுதினாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கனெக்ட் பண்ணி இந்த படம் வந்து பாஷா படம் மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி காரணத்தினால இவங்க வந்து நிறைய ரீஒர்க் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல. இவ்வளவு சிரஞ்சீவி அவர்கள் நடித்த இந்திரா அப்படின்ற ஒரு படத்தோட கதையை கூட லைட்டாக நம்ம பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து உள்ள சேர்க்கலான்னு பார்த்தா அதுவும் பாஷா மாதிரி தான் இருந்துதான். இது மட்டும் இல்லாமல் ஹிந்திலேயே ஏகப்பட்ட படங்கள் இந்த படத்தோட கனெக்ட் ஆகுது நம்ம கதையோட அப்படின்றனால வெறுத்து போயிட்டார் அந்த படத்தோட இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ரஜினி கிட்ட சொன்னதுக்கப்புறம் ரஜினி என்ன சொல்லியிருக்காரு, இந்த பாஷா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்திய மொழிகளில் இருக்கக்கூடிய பல படங்களுக்கு இந்த பாஷா படம் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக மாறி இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் இந்த மாதிரி நான் அந்த ஊரில் என் ஊரில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறேன், இப்போ நான் டாக்ஸி ஓட்டுறேன், ரிக்ஷா ஓட்டுறேன், சைக்கிள் ஓட்டுறேன், ஆனால் என் ஊரில் எவ்வளோ பேர் டான் தெரியுமா அப்படின்ற மாதிரி லாங்குவேஜ் ஒருத்தன் படம் எடுத்து வச்சுக்கிறான். அதனால நம்ம இந்த கதையை வந்து எப்படி உருட்டி பறக்கினாலும் பாஷாவோட தான் வந்து நிற்கும், அதனால பேசாமல் இந்த படத்தை ட்ராப் பண்ணிவிடுவோம் அப்படின்ற கதை காரணமாக தான் அந்த படம் வந்து ட்ராப் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் தான் உடனடியாக ரஜினி அவர்கள் சந்திரமுகி படத்தில் கமிட் ஆகி அந்த படத்தை பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஜகுபாய் படம் ட்ராப் ஆனதுக்கான உண்மையான காரணம் இதுதான் அப்படின்றது கே.எஸ். ரவிக்குமார் அவர்களே பல பேட்டிகளில் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த டைட்டில் நம்ம கிட்ட இருக்குது, இதை வச்சு உள்ள கதையை மாற்றுவோம்னு சொல்லி சரத்குமார் வச்சு கதையை மாற்றி உருட்டி எடுத்தா கடைசியில் அது உருட்டி எடுக்காமே இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு சொதப்பெல்லாம் வந்துருச்சு, தங்கச்சி செஞ்ச ஆப்ப மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல மூன்றாவதா சொல்ல போற படம் ரஜினி அவர்கள் நடித்து அதுக்கப்புறம் தமிழில் வந்து கொஞ்சம் உப்பு புளி காரம் மசாலாலாம் போட்டு பட்டிட்டிங்கிரிங் பார்த்து ஆண்டவன் அப்படின்ற ஒரு படத்தோட போஸ்டர் அடிச்சாங்க. கடைசி வரைக்கும் அந்த படம் ரிலீஸே ஆகல. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆக்சுவலி ஒரு இந்தியில் எடுக்கப்பட்ட படங்க. திலீப் சங்கர் அவர்களோட இயக்கத்தில் வெளியான ஒரு படம் 2000வது வருஷம். இதே படத்தை அப்படியே டப்பிங் பண்ணி கொஞ்சம் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சில நடிகர்கள்லாம் சேர்த்து இது ஒரு தமிழ் படமாக வெளியிடலாம் அப்படின்னு ஆண்டவன் அப்படின்ற ஒரு பேரில் இந்த படத்தை வந்து உருவாக்குனாங்க. ஸோ இந்த படம் தான் ரஜினி மற்றும் ஆமீர் கான் அவர்கள் சேர்ந்து நடித்த முதல் படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து கூலியில் ஒன்று சேர்ந்தாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து கொஞ்சம் தமிழ் வெர்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த படத்தில் வடிவுக்கரசி மற்றும் பொன்வண்ணன் இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணாங்க தமிழில் இருந்து. அது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்களுக்கு தமிழ் வெர்ஷனில் டப்பிங் கொடுத்தது ரஜினி கிடையாதுங்க, சின்னி ஜெயந்த் அவர்கள் டப்பிங் கொடுத்தாரு. ஸோ அப்படியெல்லாம் ரெடி பண்ணி இந்த படத்தோட போஸ்டர்லாம் ரெடி பண்ணி வெளியிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த படம் வந்து ஒரு சில காரணத்தினால வெளியிடாமல் அப்படியே நின்று போச்சு, ஆண்டவன் அப்படின்ற ஒரு படம். ஸோ இப்போ இந்த படத்தை தொடர்ந்து 4வதாக சொல்ல போகிறது ராணா. இந்த ராணா ஏன் தான் நின்று போச்சு, ரஜினி உடம்பு சரியில்லாமல் போனனால தானே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இதுவும் ஒரு காரணம். இதையும் தாண்டி இன்னொரு சுவாரஸ்யமான காரணம் இருக்குது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை வந்து அவ்வளோ அற்புதமான கதைங்களாங்க. ரஜினி அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கதை. இந்த கதையை வந்து எப்படியாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல காலங்கள் இவங்க வெயிட் பண்ணி ஒரு வழியாக இந்த படத்துக்கு பூஜை போட்டு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. வர்றதுக்கு முன்னாடி ரஜினி அவர்களுக்கு சின்னதாக ஒரு இன்ட்யூஷன் ஒர்க் ஆச்சான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட கடைசி படமாக இருக்க போது, இதோட நம்ம போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்றதா சொல்லப்படுது. இதன் காரணமாக தான் இந்த படத்தோட பூஜையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாழ்க்கை கொடுத்த, அவருக்கு சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருந்து ஒரு காட்ஃபாதராக இருந்த அத்தனை பேரையும் இந்த படத்தோட பூஜைக்கு ரஜினி அவர்கள் வர வச்சிருக்கிறாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாலி அவர்கள், சோ ராமசாமி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்களை அந்த ஆரம்ப கட்டத்தில் அறிமுகப்படுத்திய ஆர்சி சக்தி அவர்கள், இதுக்கப்புறம் கே பாலச்சந்தர் அவர்கள், பஞ்சு அருணாச்சலம், இந்த மாதிரி ரஜினி அவர்களோட ஆரம்ப காலத்தில் இவருக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அத்தனை பேரையும் ரஜினி அவர்கள் இங்கே வர வச்சிருக்கிறாரு. அப்போவே கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா. ரஜினி கிட்ட கேட்டதுக்கு இல்லைங்க, என் மனசில் இப்படி தோணுது, ஸோ இதுதான் என் கடைசி படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பூஜை போட்டதுக்கு அப்புறமா தான் ரஜினி அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் சிங்கப்பூரில் போய் அட்மிட் ஆனார். அதுக்கப்புறம் எப்படியோ போச்சு மனுஷன் வந்து இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த படம் இப்போ ஓகே இருந்தால் ரஜினி அவர்களுக்கு ஜோடி தீபிகா படுகோன். இப்போ இந்த லிஸ்ட்டில் 5வதாக சொல்ல போகிற படம் ரஜினி அவர்கள் நடித்து வெளியாகாமல் போன காலம் மாறி போச்சு அப்படின்ற படம். ஏப்பா இந்த படம் வந்து வி சேகர் இயக்கத்தில் பாண்டியராஜன் வடிவேல்லாம் வந்து நடிச்சிருப்பாங்களே, என்ன அடின்ற அப்படின்ற மாதிரி வடிவேலோட டைலாக்லாம் இன்னும் ஃபேமஸ்ப்பா, என்னையா கதை கட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை நண்பர்களே. 1991 வருஷம் தான் இந்த படம் வந்துச்சா? இல்லை, 1996 வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே கே பாலச்சந்தர் அவர்கள் ரஜினியை வச்சு ஒரு டபுள் ஆக்ஷன் சப்ஜெக்டில் காலம் மாறி போச்சு அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு படத்தை எடுக்க ஆரம்பித்தார். ஆனால் இந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் எடுபடாமல் போனனால இதே கதையை கொஞ்ச நாள் கழிச்சு ரஜினி அவர்கள் தர்மதுரை அப்படின்ற ஒரு பேரில் இந்த படத்தை எடுத்ததாக சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படமாக அது மாறிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த காலம் மாறி போச்சு அப்படின்ற ஒரு டைட்டிலை வச்சு நம்ம வி சேகர் அவர்கள் காலப்போக்கில் பாண்டியராஜன் வச்சு ஒரு படத்தை பண்ணார். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் காலம் மாறி போச்சு அப்படின்ற ஒரு படம் தர்மதுரையாக மாறிடுச்சு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ இந்த லிஸ்ட்டில் 6வதாக நான் சொல்ல போகிற படம் மனிதனின் மறுபக்கம் அப்படின்ற ஒரு படமும் ரஜினி அவர்கள் நடித்து போஸ்டர்லாம் வெளியாகி கடைசியில் அந்த படம் வந்து பாதியிலே நின்று போன கதையாக போச்சு. ஆனால் அந்த டைட்டிலில் சிவகுமார் அவர்கள் காலப்போக்கில் கே ரங்கராஜன் அவர்களோட இயக்கத்தில் சத்யஜோதி ஃபிலிம்ஸோட ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தை நடித்து வேறு லெவலில் கலக்கிட்டு போயிட்டாரு. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் மனிதனின் மறுபக்கம் அப்படின்ற ஒரு படத்தை கே பாலச்சந்தர் அவர்கள் இந்த டைட்டிலை வச்சு ரஜினி அவர்களை வச்சு ஒரு படத்தை இயக்கலாம் அப்படின்னு 1986 வருஷமே பிரசாத் லெவலில் பூஜைலாம் போட்டாச்சான். அந்த படத்தில் வந்து ரஜினி அவர்கள் டபுள் ஆக்ஷனு வேற லெவல் ஆக்ஷனு,
அது வரைக்கும் இல்லாமல் இதுக்கு வரைக்கும் ரஜினி அவர்கள் பண்ணாத ஒரு வித்தியாசமான கேரக்டர். இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கடைசியில் ஒரு சில காரணத்தினால அந்த படம் வந்து அப்போவே வந்து சல்ப்பு தட்டலை அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. அதனால் அந்த படத்தை ஊற்றி மூடியாச்சு. வந்திருந்தால் மனிதனின் மறுபக்கம் அப்படின்றதும் ரஜினி அவர்களோட ஃபிலிமோகிராஃபியில் ஆட் ஆகிருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த லிஸ்ட்டில் ஏழாவதாக சொல்ல போகிறது ரஜினி அவர்கள் நடித்த 2 இந்தி படங்களை நான் சொல்ல போகிறேன். அது ஏழாவதாக நான் சொல்ல போகிறது டக்ரோ அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ்ட் அண்ட் குரூவோட நடித்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ரஜினி, அதுக்கப்புறம் சத்ருவன் சின்ஹா, அமரீஷ் புரி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான். 1986 இந்த படத்தெல்லாம் பூஜை போட்டாங்க. ராஜா ராய் அப்படின்றவர் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். ஹர்மேஷ் மல்ஹோத்ரா அப்படின்றவர் இந்த படத்தை இயக்குனார். ஆனால் ஒரு சில காரணங்களால், ஒரு சில ப்ரெஷர்னால இந்த படம் வந்து பாதியிலே நின்று போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்னப்பா ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இந்த படம் வந்து பிரேக் ஆகி இந்த படம் ட்ராப் ஆனதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அடுத்ததாக ரஜினி அவர்கள் அனௌன்ஸ் பண்ண 8 படங்கள் ஹிந்தியில் வந்து ட்ராப் ஆச்சான். இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இதோட ரஜினி கெரியர் காலி அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணாங்களா. ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, முதல் காரணமே என்னன்னா, ரஜினி அவர்கள் ஹிந்தியில் நடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவங்க வந்து இவர் வெளில அனுப்பலங்க, அவரே தவிர்த்துட்டு வெளில வந்துட்டாராம். அதுக்கு காரணம் என்னன்னா, இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாகிட்டே இருந்த காரணத்தினால இவரால் ஹிந்தியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொன்ன காரணத்தினால இவர் வந்து ஹிந்தியில் இந்த தாக்ரோ படத்துக்கு அடுத்தபடியாக வந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் தவற விட்டுருக்காரு. அவர் வந்து சேர்ந்து உள்ள நடிகலான்னு ஒரு படத்தை முடிவு பண்ணார் பார்த்தீங்களா. இந்த மாதிரி படங்களும் 8 படங்கள் ட்ராப் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் இவர் நடிக்கிற படங்கள் எல்லாத்துலேயும் கிரியேட்டிவ் கண்ட்ரோல் இவர் கையிலே இருக்காதான். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டரும் அந்த ப்ரொடியூசரும் தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த படத்தில் ரஜினி வந்து நடிக்கிற மாதிரி ஒரு தலையெழுத்தாக இருந்தது. ஆனால் சென்னை தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரஜினி அவர்கள் ஸ்டோரி செலெக்ஷன் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் இருந்தது. ஸ்கிரிப்டில் வந்து அவர் இன்வால்வ் ஆவார். இவர் எந்த டேரக்டர் போடணும்னு இவர் சூஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரியான கொலாபரேஷன்லாம் ரஜினி அவர்களுக்கு தமிழ் இந்த சுதந்திரம் இருந்தது, ஆனால் ஹிந்தியில் இல்லையாம்பா. இது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் ஏகப்பட்ட காம்படிஷன் இருந்தது. மல்டி ஸ்டாரர் படங்களாக பண்ணி ரஜினி அவர்களை நிறைய பேர் டம்மி ஆகிட்டாங்களாம். ஏன்னா ரஜினி அவர்களுக்குன்னு சோலோ படம் வராமல் இவர் அமிதாப் பச்சன் கூட சேர்ந்து நடிப்பார், அதுக்கப்புறம் சஞ்சய் தத் கூட சேர்ந்து நடிப்பார், அமரீஷ் கூட சேர்ந்து நடிப்பார். இந்த மாதிரி நடிக்க இவருக்குன்னு ஒரு தனித்துவமான படங்கள் வந்து ஹிந்தியில் வராத காரணத்தினால தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன் கமலஹாசன் அவர்களுக்கே தனித்துவமான படங்கள் வந்தது, ஆனால் ரஜினி அவர்களுக்கு மட்டும் வரல. ஸோ இதன் காரணமாக தான் ஹிந்தியிலிருந்து ரஜினி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபுல்லாக செட்டில் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த தாக்ரோ படத்தை தொடர்ந்து அடுத்ததாக நான் சொல்ல போகிற இன்னொரு ஹிந்தி படம், இந்த படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி கடைசியில் வெளியாகாமல் போச்சு. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 1980 வெளியாகாத ஜமீன் அப்படின்ற படம். இந்த படத்தில் வந்து ரஜினி, சஞ்சய் தத், ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க, சத்ருவன் சின்ஹா நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்தில் வந்து ரஜினி அவர்கள் ஒரு ஆர்மி ஆஃபீஸர், இவரும் வந்து சஞ்சய் தத்தும் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர், டெரரிஸ்ட்டை எதிர்த்து போராடுற மாதிரி ஒரு சரியான ஆக்ஷன் பேக்கட் ஒரு ஃபிலிம்ங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் 6 மாதம் அந்த படம் ஷூட்டிங் போய் கிட்டத்தட்ட முடியும் போது ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராப்ளம்னால இந்த படம் வந்து பாதியிலே நின்று போச்சு. வந்திருந்து தான் பாலிவுட்டே கலக்கிருக்குங்க இந்த படம். ஸோ இந்த மாதிரி ரஜினி அவர்கள் நடித்து வெளியாகாமல் பாதியிலே நின்று போன படங்களும் இருக்குது. ரஜினி அவர்களோட வாழ்க்கையிலையும் ஏற்ற இறக்கம் இருக்குது. இந்த மாதிரியான தடைகள் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் உடச்சிட்டு தான் ரஜினி அவர்கள் இன்னி வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக நிற்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், ரஜினி அவர்களோட பாதை ஒரு நல்ல அப்படியே ஹைவேஸில் போட்ட அந்த டோல் ரோடு மாதிரி ஒரு அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். இவரோட லைஃப்லேயும் இவ்வளோ படங்கள் வந்து நடித்து முயற்சி பண்ணி ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் அவர் அடுத்தடுத்து கமிட் ஆகி பழைய படங்கள் நடித்து லைஃப்பில் வேறு லெவலில் வந்துருக்கார் அப்படின்றதுக்கு இந்த படங்கள் ட்ராப் ஆன படங்கள்லாம் ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே. இது பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு வழக்கம் போல் சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.